ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி துவரம் பருப்பு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கணும். தேவையான அளவு துவரம் பருப்பு சேர்த்திக்கலாம். எண்ணெயில் நல்லா துவரம் பருப்பு வறுபடணும். நல்லா வறுத்தோன்னா பருப்போட பச்சை வாசம் இருக்காது. நல்லா வறுத்து விடணும். காரத்துக்கு 5 காஞ்ச மிளகா, காஷ்மீர் மிளகா 5 சேர்த்திக்கலாம். பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விடணும். பருப்பு தனியாக வறுத்துட்டு வெங்காயம் மிளகா தனியாக வறுத்தெடுக்கலாம். நான் எல்லாம் ஒன்றா சேர்த்து வறுத்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்திக்கலாம். ஒரு துண்டு தேங்காய், இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். இதே சூட்டில் நல்லா பிரட்டி விட்டுறலாம். வெங்காயம், மிளகா, துவரம்பருப்பு நல்லா வறுபட்டிருக்கு பாருங்கள். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். ஆறுனதையும் மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு பாத்திரத்தில் மாற்றிக்கணும். சட்னி தாளிக்க பாத்திரத்தில் எண்ணெய் காஞ்சதையும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, தாளிப்பை சட்னியில் சேர்த்திக்கலாம். துவரம்பருப்பு சட்னி நல்லா பக்குவமாக அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சோன்னா நல்லா இருக்காது. இட்லி, தோசைக்கு துவரம்பருப்பு சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.